தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம்பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை இந்த அருமையான ஒரு மாலை பொழுதில் எடுத்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு சகோதர வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட இன்றைய நாளில் கூட நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நமது மத்தியில் ஜெபம் செய்யும்படியாக இந்த கூடை காரணமாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு பிரதர் அவர்களை ஜெபிக்கும்படியாக சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவதுதான் அன்பின் நல்ல தோற்றமே. இதோப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையை கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் ஒரு வேதத்துள்ள மகத்துவங்களை நாங்கள் காணும்படி கூட்டிச் சேர்த்த இந்த ஒரு மேலான கிருபைக்கும் அன்புக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களும் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இதோப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களுக்கும் கல்விமான்களுக்கும் கிடைக்கப்படாத இந்த உன்னதமான சத்தியத்தை வெகு சிலராக எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இன்றைய நாளும் கூட சகோதரர் வாயிலாக நீர் குறிப்பிட்ட மேலான மன்னாக்காக கூட மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாகி நாங்கள் அதை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அதன்படி எங்கள் வாழ்க்கையை வாழ தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாய் தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தமப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரையந்தும் உமது விய பிரசன்னம் இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமா? எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த சிறிய மன்றாட்டை எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகியவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆயிரம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு பிரயோஜனம் உள்ள வகையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்துடைய தலை பார்த்தீங்கன்னா பந்தயத்தை நடத்துகிறார் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நமது மத்தியில் தேவ செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் பிரதர் அவர்களை சபையின் சார்பாக முன்னடைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு நம்முடைய சகோதரர் சொன்ன வண்ணமாக பந்தயத்தை நடத்துகிறவர். அப்படிங்கும் போதே நம்மளுடைய மனசுக்குள்ளெல்லாம் நிறைய காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் பார்த்திங்கன்னா அநேக பாடங்களில் ஒரு சில வசனங்கள் நம்ம அதை எடுத்து முன்னுதாரணமாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பந்தயத்தை நடத்துகிறவர் யார், இந்த பந்தயத்தில் பங்கு கொள்ளுகிறவர்கள் யார், ஒருவேளை இந்த பார்ட்டிசிபேட் அதாவது பங்கு பெறுகிறவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும், அவருடைய உடல் ஆரோக்கியம் முதல் கொண்டு எப்படி இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் அவங்களோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், இப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு மணி நேரம் என்ன பண்ணலாம்னா நம்ம தியானிக்கலாம். அப்படிங்கும் போது இப்போ பந்தயத்தை நடத்துகிறவர் அப்படிங்கும் போது அந்த வார்த்தை மரியாதைக்குரிய வார்த்தையாக இருக்கிறதுனால இந்த பந்தயத்தை நடத்துகிறவர் கண்டிப்பாக யாராகத்தான் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்போ நம்முடைய தேவன் பந்தயத்தை என்ன பண்றாருன்னா நடத்துகிறார். இந்த பந்தயம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தயத்தை பிதாவாகிய தேவன் நடத்துகிறார். இப்போ எதுக்கு இந்த பந்தயத்தை அவர் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம மனசுக்குள்ள வரலாம். இன்னைக்கு பிக்சர் பார்த்துருக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு ஓடுற மாதிரி இருக்கு, ஓகேங்களா, ஒரு ரன்னிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங்ல அந்த ட்ராக்லாம் போட்டிருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ பந்தயத்தை நடத்துகிறார் அப்படின்னா யார் யார் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்ட்டிசிபென்ட் தான். ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் பார்ட்டிசிபென்ட் சொல்லும்போது எல்லாத்துக்கும் இந்த அழைப்பை கொடுத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிசிபெண்ட்டாக பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா தேவன் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார், எல்லாரும் பங்கு பெறலாம் அப்படின்னு.
ஸோ இப்போ எல்லாரும் பங்கு பெறும் போது ஒரு சிலர் தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா பங்கு பெறார்கள். அப்போ பார்ட்டிசிபேட், இந்த பங்கு பெறுகிறவர்கள் எல்லாருமே வந்து பரிசை வாங்கி கொள்ளுகிறார்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கி கொள்ளுகிறது இல்லை. அப்படி என்றால் அழைப்பு பாருங்க, எல்லாத்துக்கும் அழைப்பு இருக்கு, எல்லாரும் அந்த அழைப்பை வாங்கி கொள்கிறார்கள். ஒரு சிலர் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பங்கு பெறார்கள். அதுல என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பேர், அதாவது ஸ்பெசிஃபிக்கான மெம்பர்ஸ் தான் வந்து ஜெயிக்கிறவர்கள் தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி என்றால் இந்த இந்த பங்கு பெறருக்கு, இந்த பார்ட்டிசிபேட் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 9:24 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பாருங்க, இந்த வசனங்கள்லாம் நம்ம அநேக முறை படிச்ச வசனங்கள் தான். ஆனா இன்னும் இந்த பாடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதை குறிச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். பாருங்க, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாருமே ஓடுறாங்க. ஆகிலும் பாத்தீங்கன்னா பந்தய பெறுவான் என்று அறியீர்களா? எல்லாரும் வந்து பிரைஸ் வாங்க மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இந்த பிரைஸை வந்து வாங்க போறாங்க. அந்த பிரைஸ் வாங்குற தகுந்த மாதிரி ஓடணும். ஓடுறது பெருசு இல்லை, ஓடுறது எப்படியாக இருக்கணும்னா அந்த பரிசை பெற்றுக்கொள்ள விதமாக ஓட வேண்டும். ஸோ ஓடுறது முக்கியம் கிடையாது, இதுல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓடுகிறவர்கள் ஒரு சிலர், சரிங்களா? ஓடுகிறவர்கள் ஒரு சிலர், அந்த ஓடுகிறவர்களே பிரைஸ் வாங்குற மாதிரி ஓடுகிறோம். இப்போ நமக்கு இந்த வசனம் எல்லாம் படிச்ச உடனே வேதமானவர்கள் நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ ஓடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான், எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறோம், சரிங்களா? இந்த பந்தய சாலையில எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாம் ஓடுகிற ஓட்டம், இந்த ஓட்டத்தின் முடிவு நமக்கு என்ன ஒரு அந்த பிரைஸ் நம்ம பெற்றுக்கொள்ளுறோமா அப்படின்னு நம்ம வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஸோ அந்த ஓட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணுங்க, மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிலாம் போகும்போது பிரதர் வந்து ஒரு அட்வைஸான பாடம் எடுக்கிறாரு நீங்கள் யாரும் நினச்சிக்க வேண்டாம், இது அட்வைஸான பாடமே கிடையாதுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடம், இப்பயே சொல்லிடுறேன். ஸோ இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 2020 வந்து ஒலிம்பிக் நடந்திருக்க வேண்டும், பட் ஒலிம்பிக் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு, கொரோனா வந்து ஒலிம்பிக்கு காட்டிருச்சு, சரிங்களா? அதனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒலிம்பிக்ல ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டின் சார்பாக தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி என்றால் எப்படி அவங்க தங்களை தாங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படி இந்த தன்னோட நாட்டின் சார்பாக பங்கு பெற்று அந்த பதக்கங்களை வாங்குவார்களோ அதன் ஒரு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம்னா இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். பாருங்க, 1 கொரிந்தியர் 9:25 வாசிப்போம். 25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், காரணம் இருக்கு. என்னன்னா பந்தயத்திற்கு ஓடுகிறவர்கள் இங்க குறிப்பிடவே இல்லை. பந்தயத்துக்கு என்ன பண்ணணுங்க, போராட வேண்டும். ஓடுகிறதுக்கும் போராடுறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஓடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பிரைஸ் வாங்க மாட்டாங்க, புரிஞ்சுங்களா? அப்போ பந்தயத்திற்கு என்ன பண்ணணும்னா ஓடுகிறது முக்கியம் தான், எப்படின்னா போராட வேண்டும், எப்படி பரிசை பெற்றுக்கொள்ள விதமாக நம்ம என்ன பண்ணோம்னா போராட வேண்டும். சரி, நம்ம அந்த ட்ராக்ல வந்துட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஓடலாம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஓடுறது எப்படின்னா போராடுகிற விதமாக ஓட வேண்டும். தொடர்ந்து படிப்போம். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி பவுல் கம்பேரிசன் கொடுக்கறேன்னா, அழிவுள்ள கிரீடத்தை வாங்குறவர்களை இப்படி போராடி ஓடுனாங்கன்னா அழிவில்லாத கிரீடத்தை வாங்க போற நம்ம எப்படி போராட வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. பாருங்க, ஒருத்தர் வந்து ஓட்ட பந்தயத்துக்கு வந்து ரெடி ஆகிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு ரெடி ஆகுற அப்படின்னா ஓட்ட பந்தயம் 100 மீட்டர் ரேஸ் எடுத்துக்குவோம். இப்போ அந்த சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். ஒரு 100 மீட்டர் ரேஸ் நம்ம எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் மேன் உசேன் போல்ட்டுங்கிறாங்க. உசேன் போல்ட் தான், ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாரு. அவரோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 9.4658 அந்த மாதிரி கணக்குகள் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் செகண்ட்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 வினாடிகள்னு எடுத்துக்குவோமே. ஒரு மனிதன் 9 வினாடிகள் ஓடி அந்த பிரைஸை வாங்குறாரு அப்படின்னா அவர் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார்? ஓடுறது 9 வினாடி தாங்க, அவ்வளோதான். 9 வினாடி அவர் ஓடுறதா இருந்தா, ஒலிம்பிக்கில் 9 வினாடி 100 மீட்டர் ரேஸ் ஓடுறதா இருந்தா அவர் வந்து எத்தனை நாள் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பார்?
அதாவது அவர் அங்க ஓடுறாரு பாத்தீங்களா, 9 நொடி ஓடுறாரு பாத்தீங்களா, அதற்கு முந்தைய வரைக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா பிராக்டிஸ் பண்ணியிருக்க வேண்டும், கான்சென்ட்ரேஷன் அதிலே இருந்திருக்க வேண்டும். கரெக்டுங்களா? அதே மாதிரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன பண்ணா தன்னை அப்படியே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி தயார்படுத்தி கொண்டா தான் அந்த 9 நிமிடமுக்காகத்தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணாருன்னா ஓடுறாரு. அப்போ ஓடும்போது சரி அந்த 9 நொடி சரி நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஓடி ஜெயிச்சிருவேன்னு சொல்லி அந்த 9 நிமிடம் கேஷுவலா இருக்க முடியுமா? இவர் இந்த 9 நிமிடம் போராடி ஜெயிக்கிறதுக்காகத்தான் தன் வாழ்நாள் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காருன்னா போராடி இருக்காரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அதே மாதிரி தாங்க நம்ம, சரிங்களா? அந்த பிரைஸ் நமக்கு சீக்கிரமா கிடைச்சிடும். இப்ப அந்த சூழ்நிலை தான் இருக்கிறோம். இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம், அவ்வளவுதான். நான் இறந்த உடனே அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜீவ கிரீடத்தைன்னா அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்றால் இருக்கிற காலம் வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஓடக்கூடாதுங்க, என்ன பண்ணணுங்க, போராட வேண்டும். அப்படி போராடிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதையே பெற்றுக்கலாம். ஸோ ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஒருத்தர் ஓடுறாருன்னா அவர் ஓடி மட்டுமா இருப்பார், அந்த எக்ஸசைஸ் மட்டுமா எடுப்பார்? இல்லைங்க. என்னன்னா அவர் சாப்பிட்ற உணவு முதல் கொண்டு ஓட்டப்பதங்கள் முதல் கொண்டு எல்லா விதமான ஜிம்னாஸ்டிக் கேம்ஸ்ல இருந்து அதே மாதிரி எக்ஸசைஸ்ல இருந்து அவர் என்ன பண்ணா முற்றிலுமாக தன்னை அவர் என்ன பண்ண ஆயத்தப்படுத்தி கொள்வார். ஆயத்தப்படுத்தி கொண்டு தான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓட்ட பந்தயத்துக்குள்ள என்ன பண்ணுவாருங்க, அவர் ஓடுவார். அன்பான சகோதரர்களே, அதே மாதிரி தான் இப்ப பிதாவாகிய தேவன் ஒரு பந்தயத்தை அவர் என்ன பண்றாருன்னா நடத்துகிறார். அந்த பந்தயத்துல அழைப்பு எல்லாத்துக்குமே அவர் கொடுத்திருக்காரு. அழைப்பு கொடுத்தோடனே எல்லாருமே பங்கு பெற்றாரு கேட்டா எல்லாருமே பங்கு பெறல. பங்கு பெறுவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர், ஒரு சிலர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பங்கு பெறுறாங்க. இந்த பங்கு பெற்று அதை பரிசு வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு சிலர். சோ அதுதான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேர். இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இப்ப எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா எப்படி உலகத்தில் நடக்குதோ அதே மாதிரி தான் தேவன் தன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் நடத்தி காட்டுறாரு என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ பிதாவாகிய தேவன் இந்த பந்தயத்தை நடத்துகிறதுக்கு நோக்கம் என்ன அதை நம்ம பார்க்கலாம். நோக்கம் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நோக்கம் எப்படி பார்க்கணும்னா இந்த உலகத்துல எதுக்கு இந்த பந்தயத்தை நடக்கிறாங்க அந்த நோக்கத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க, அன்பான சகோதரர்களே, நம்ம அந்த ஓட்டத்துக்குள்ளே வந்துடலாம். ஓட்டத்தில் நடுவில் தடங்கள், அதை தாண்டி என்ன பண்ணுவோம்னா திருப்பி நம்ம ஓடுவோம். சரிங்களா? இப்போ தாண்டி வேகமாக ஓடலாம். சரிங்களா? அடிக்கடி நம்ம ஹார்டில்ஸ் வரும். சரிங்களா? அதை தாண்டி நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்பீடாக ஓடலாம். ஸோ நோக்கம் என்ன அப்படிங்க பார்க்கும்போது நல்லா பாருங்க. இந்த நோக்கம் எப்படியா இருக்கும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2020 ஜப்பான்ல ஒரு ஒலிம்பிக் நடைபெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? இன்னைக்கு உலக ஜனங்கள்ல இந்த ஒலிம்பிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்க வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு வேறு விதமான ஒரு சூழ்நிலை அங்க நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இந்த ஒலிம்பிக்ல ஒவ்வொரு நாட்டின் சார்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீரர்கள் என்ன பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பாருங்க, சொல்லும் போதே பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான், ஆனா என்ன பேருங்க, வீரர்கள் அப்படின்னு. சரிங்களா? வீரர்னா அவங்க அதுக்காகவே தங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க, வீரர்கள். சோ இந்த நாட்டின் சார்பாக இந்த வீரர் என்ன பண்ண போறாரு, பங்கு பெற போறார். இந்த நாட்டின் சார்பாக இந்த வீரர் பங்கு பெற போறார். அப்படி என்றால் இப்ப கம்பேர் பண்ணிக்க, பிதாவாகிய தேவன் அவருக்கு சார்பாக பிதாவாகிய தேவன் நடத்துகின்ற பந்தயத்தின் சார்பாக அவர் என்ன பண்ணா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா பங்கு பெறுகிறார்கள். இப்போ புரிஞ்சுக்கும். ஸோ அந்த ஒரு சிலர் பங்கு பெறுவதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு அவர் கொடுத்துட்டார். நம்ம தான் என்ன பண்றோம், பார்ட்டிசிபேட். சரி, இப்போ இந்த ஒலிம்பிக்ல பார்த்தீங்கன்னா பல விதமான கேம்ஸ் இருக்கு. எல்லாருமே என்ன பண்ண போராடி தான் ஜெயிக்க வேண்டும். அதே மாதிரி தான் தேவன் நடத்துகின்ற இந்த பந்தயத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான கேம்ஸ் இருக்கு, பலவிதமான ஊழியர்கள் இருக்கு. ஆனா பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் கொடுக்கிற ஜீவனம். பட் இந்த பாடத்துக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா எதை எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா ஓட்ட பந்தயத்தை என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு கேம்ஸ்லயும் வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். சரிங்களா? வாழ்நாள் முழுவதும் தயார்படுத்தி கொண்டே இருப்பார்கள். சரிங்களா? ரெஸ்டே கிடையாதுங்க. அந்த ரெஸ்ட் இல்லாம ஓடுனா மட்டும்தான், மன்னித்துக் கொள்ளுங்கள், ரெஸ்ட் இல்லாமல் போராடினா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியுங்க, பரிசை வாங்க கொள்ள முடியும். சரிங்களா? அப்படி ரெஸ்ட் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பரிசு வாங்குற சமயத்துல அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஜ் பிரிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. சரிங்களா? இதெல்லாம் பிரிச்சு என்ன பண்ணுவோம்னா அந்த பரிசை வாங்கும் போது எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கிறேன். அந்த பரிசை வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய கொடி என்ன பண்ணிருக்காங்க முன்னாடி வச்சு அந்த பரிசு என்ன பண்ணிக்குவாங்கன்னு வாட்டுக்கு வாங்கி கொள்வாங்க.
எதுக்கு ஏன் அந்த நாட்டை வந்து அதை கொடுனா, நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன், எங்க நாட்டின் சார்பாக என்னை அனுப்பிச்சாங்க, நான் ஒரு வீரன், என்னை வீரனா தயார்படுத்தி என்னை அனுப்பிச்சாங்க, நான் ஓடி என்ன பண்ணிட்டேன், நான் விளையாண்டு என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணேன், இந்த பரிசை வாங்கி கொண்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாருக்கு பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசு வாங்கினவருக்கு பெருமை தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவர் பரிசு வாங்கிட்டாருன்னா பெருமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு. அதனாலதான் தேசம் வந்து அது வாங்கினோம்னா அன்பளிப்பாக நிறைய கிஃப்ட்ஸ், அன்பளிப்பு, வேலை முதல் கொண்டு போனாங்க. இதே மாதிரி தாங்க பிதாவாகிய தேவனும் அவர் சார்பாக அவருக்காக அவர் என்ன மாதிரி நினைக்கிறாரோ அதே மாதிரி போராடி ஜெயிக்கிறவர்கள். அந்த நம்ம ஜெயிக்கும் போது, அன்பான சொல்ல, நம்ம ஜெயிக்கும் போது யாருக்கு பெருமைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது பெருமை, அது ஒண்ணுமே இல்லை. பெருமை யாருக்கு தெரியும்னா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். நாம் தேவனை கனப்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போராடி ஜெயிக்கும் போது தேவன் அங்கே என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கனமடைகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்படி என்றால் இப்போ நம்ம எல்லாத்துக்குள்ள ஒரு கேள்வி வரும். சரி, நம்ம எப்படி ஆயத்தமாக வேண்டும்? காலையில் எந்திரிச்சு ஓடணுமா? நமக்கு கேள்வி, நம்ம எப்படி நம்ம வந்து ஆயத்தமாக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குங்க. அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. இப்ப இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நமக்கு தேவையான பாட்டு மட்டும் இப்ப இந்த வசனத்துல எடுக்கலாம் பாருங்க. இப்ப சிஸ்டர் படிப்பாங்க, அந்த பாட்டு மட்டும் நம்ம எடுக்கலாம். தொடர்ந்து படிங்க. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாத்தீங்களா? இப்போ இதை எழுதும் போது அப்பெல்லாம் வந்து ஜெட்டு ஏரோப்ளேன்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ அந்த காலத்துல எது ஸ்பீடா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுகுதான். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பலம் உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் தான். அப்போ கழுகோட ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஏர்ல ஹரிசாண்டலா பறக்கும் போது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 129 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 129 to 160 சொல்லலாம். 129 to 160. ஏன்னா கழுகுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிளேட் ஈகிள் சொல்லுவாங்க. ஸோ 160 கிலோமீட்டர் ஸ்பீட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா ஏர்ல என்ன பண்ணணும்னா அப்படியே பறந்து போகும். சரிங்களா? அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகுது பாத்தீங்களா? டேக் ஆஃப் ஆகும்போது அதோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 320 to 370. பாருங்க, அவ்வளோ ஸ்பீடா டேக் ஆஃப் ஆகும் அப்படியே மேலே பறக்கிறதுக்கு. ஹரிசாண்டலா பறக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 129 இருந்து 160 கிலோமீட்டர்ல வேகமாக போன்னு சொல்லி போறோம். கழுகுக்கு அதுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். கழுகோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அது டார்கெட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடும். எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா அந்த டார்கெட்டை நோக்கி தான் என்ன பண்ணணும்னா தன்னோட முழு எனர்ஜி கொடுத்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமல் கழுகு என்ன பண்ணாதுன்னா ரிட்டர்ன் ஆகாது. கழுகோட வெரி ஸ்பெஷல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கம் கூட பார்த்தீங்கன்னா அது ஏன் பலம் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 2 கால் தாங்க. சிங்கத்தோட வெயிட் அதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா டைகர். பட் டைகரோட சிங்கம் ஏன் வந்து ராஜா அது பலம் உள்ளதுன்னு சொல்ற காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோர்ஸிங் தான். அது ஃப்ரண்ட் 2 கால் இருக்கு பாத்தீங்க, லெக், அதோட ஃபோர்ஸ் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுவும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருச்சுன்னா அந்த டார்கெட்ல இருந்து என்ன பண்ண தெரியுங்களா பின் வாங்கவே. ஸோ இப்போ நம்ம கூட எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுக மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம். அது தேவன் நமக்காக கொடுக்குற அந்த ஜீவகிடம். அது என்ன பண்ணணும்னா நம்ம அதை அந்த பார்த்துட்டோம்னா நம்ம டைவர்ஷன் எதுலுமே என்ன பண்ணணும்னா பிரிந்து போகவே கூடாது. நான் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளால எவ்வளவு ஸ்பீடாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஓடணும். எந்த தடைகள் நமக்குள்ள வந்தாச்சு அதை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணவே கூடாது. அந்த தடைகளை எல்லாம் நம்ம பார்க்காம அந்த டார்கெட் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது பலமுள்ளவர்களாக ஓடணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கம் மாதிரி. ஏன்னா ஆப்போசிட்ல நமக்கு சாத்தான் பல விதமான தடைகளை கொண்டு வந்து ஓட விடாம என்ன பண்ணுவான். நம்ம என்ன பண்ணணும்னா அஜுஜோ கர்ஜிக்கிற சிங்கம் வந்துட்டான்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்ஜிக்கிற சிங்கரோட நமக்கு பக்கத்துல யார் இருக்காருன்னா யூத ராஜ சிங்கம் இருக்கிறார். அவர் என்ன பண்ணா சாத்தானை ஜெயிச்சவர். அவரை நம்பி என்ன பண்ணா தைரியமா அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடலாம். நிச்சயமா என்ன பண்ணிடலாம்னா நம்ம ஜெயிக்கலாம். ஸோ நம்மளோட பலம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா கழுக மாதிரி ஸ்பீடா பறக்கிறதுலையும் பலமுள்ளவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்கணும். ஓகே, ரைட், அதெல்லாம் ரைட். இப்போ இவ்வளவு தூரம் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி போறோம்னா நம்ம இருக்கின்ற சூழ்நிலைகள் சிச்சுவேஷன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது கழுகு மாதிரி சிங்கம் மாதிரி. அடுத்தது நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க,
வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் எழுதும் போது பொறுமையோட ஓடன்ட்டார். இப்போ இந்த பொறுமைக்கெல்லாம் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டைம் இல்லாத சூழ்நிலை. அதுக்காக அவசரப்பட்டு இந்த இடத்துல பொறுமையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாதிரி பாருங்க, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் மேன் உசேன் போல்ட். அவர் ஓடுறது 9 வினாடியாக இருந்தாலும் அந்த 9 வினாடியும் அவர் என்ன பண்ணுவார்னா டென்ஷன் ஆக மாட்டார். புரிஞ்சுங்க, டென்ஷன் ஆயிட்டாருன்னா அவருக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா அந்த 9 வினாடி அவர் என்ன பண்ணாருன்னா கரெக்டாக அவரால் அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ என்ன, அந்த 9 வினாடி தான், பட் அவர் என்னன்னா அந்த ப்ரெஷரை அவர் ஹேண்டில் பண்ணி அந்த 9 வினாடியும் அதை ஜெயிக்கிறதுக்காக எடுக்கின்ற பொறுமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொறுமை தாங்க இங்கே குறிப்பிட்டிருக்கு. இப்போ நம்ம டைம் இல்லைன்னா வேகமாக எல்லாமே செஞ்சிருவோம், அப்படி இல்லைங்க. அந்த ஜெயிக்கிறதுக்காக அந்த ஸ்பீடுக்காக நம்ம எடுக்கின்ற சின்ன சின்ன பொறுமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொறுமை நமக்கு வேணும். இதில் ஒரு க்ளூ நம்ம கொடுக்குறார் நம்முடைய சகோதரர். என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்ற பாரு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்படி என்றால் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எங்க இருக்கு, பிதாவாகிய தேவன்ட்டு அந்த டார்கெட் இருக்கு. இப்போ ஓட வேண்டும் என்றால் இப்போ சூழ்நிலைகள் என்னன்னா சரியில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை எப்படி இருக்குங்க, சுற்றி பாவமாக இருக்கு. இப்போ என்னன்னா இந்த பாவத்தை நம்ம முதல்ல கழுவ வேண்டும். பாவத்தை நம்ம இடத்துல இருந்து எடுத்து வெளியே வைக்க வேண்டும். அப்படி என்றால் இதை எப்படி ஒரு ஓட்டப்பந்தய வீரருக்கு கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் போகிறோம் பாருங்க. ஓட்டப்பந்தய வீரர் நல்ல பிளேசர்லாம் போட்டு நல்லா டக்கின் பண்ணி நல்லா டையெல்லாம் கட்டி கீழே நல்ல ஃபார்மல் ஷூவெல்லாம் போட்டு ஓட சொன்னால் இவர் என்ன பண்ணுவாருங்க? அதே உசேன் போல்ட் ஓட சொன்னால் அவர் என்ன பண்ணுவாருங்க? ஓடுவாரா? ஓட மாட்டார். 2ஆவது ஸ்டெப் எடுக்கும்போது என்ன பண்ண தெரியுங்களா, கீழே விழுந்துருவார். அப்படி என்றால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணலாங்க, ஸ்பீடாக ஓடலாம். அப்படி என்றால் இது உலகத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கோட் சூட்டெல்லாம் போட்டு பிளேஸெல்லாம் போட்டு ஜம்முன்னு இருந்தால் அடா என்ன மனுஷன் ஜம்முன்னு, ஆனால் ஓட முடியாது. டார்கெட் ஃபிக்ஸ் டார்கெட்டான இப்படியே எட்டி பார்த்துக்கலாம் தவிர அங்கே என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஓட வேணும் முடிவு பண்ணிட்டோம்னா நாம தேவனுடைய சார்பாக ஓடி தேவனுக்கு மகிமையை நம்ம கொடுக்க போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, உடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டுறணும். சகோதரர் என்ன சொல்றா, பி நேக்கட் டு தி வேர்ல்ட் டு வின் தி ரேஸ். நீங்க முடிஞ்சா என்ன பண்ணிருங்க, நேக்கட் ட்ரெஸ்ஸே இல்லாம ஓடிடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ட்ரெஸ்ஸே இல்லாம ஓடுன்னு சொல்றேன்னா யாரும் தப்பா மீன் பண்ண வேண்டாம். உலகத்துக்குரிய எந்த பாரமும் பாவமும் கவலையும் ஆசையும் உங்களுக்கு தேவை இல்லை. அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி நீங்க என்ன பண்ணிருங்க, ஓடிருங்க. எப்படி ஓடுங்க, கழுகு மாதிரி ஸ்பீடா டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க, பயந்துக்காதீங்க, சிங்க மாதிரி என்ன பண்ணுங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த கடினமான சூழ்நிலை இருக்கும் போது நமக்கு சில நேரங்கள்ல இல்லைங்க, பல நேரங்கள்ல தடைகள் வரும். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. வெயிட் பண்ணு சிஸ்டர், நீங்க நல்லா தான்ப்பா ஓடுனீங்க, நீங்க நன்றாய் ஓடுனீர்கள், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்க. அதாவது உலகத்துக்குரிய எல்லா காரியத்தையும் பாவத்தை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா தானே ஓடுனீங்க. தொடர்ந்து படிங்க. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இதுதாங்க நம்மளுடைய சூழ்நிலைகள். என்னதான் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்தாலும் இந்த போராட்டம் எப்படி வரும் தெரியுங்களா, நம்மளை தடை செய்கின்ற மாதிரி நிறைய காரியங்கள் வரும். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணினா போராடி ஜெயிக்க வேண்டும். அந்த சமயத்துல என்ன நடந்திருக்குன்னா பவுல் அதுதான் எழுதுறாரு. நீங்க நல்லா தான் ஓடுனீங்க, 10 வருஷம் நல்லா தானே இருந்தீங்க, 15 வருஷம் நல்லா தானே இருந்தீங்க, 35 வருஷம் நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு ஏன் இந்த ஒரு தடை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த 35 வருஷம் சத்தியத்தில் இருக்கிற போது தடையில அந்த டைம்ல ஏதாவது ஒரு போராட்டத்துல நம்ம போராடம் விட்டுட்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிடுவோம். சரிங்களா, அது ஒரு எச்சரிப்பாவே சொல்றாரு. சரிங்களா, இப்போ பாருங்க வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால்
நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். இப்ப சகோதரர் ஒரு கம்பாரிசன் அங்க கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக அங்க சில பேர் என்ன பண்ணிருக்காருன்னா ஓடிருக்காங்க. அந்த சில பேர் சொல்றதா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா ஓடுனாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? 2ஆம் வசனம் வாசிப்போம். 2ஆம் வசனம், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்ப எல்லாரும் தேவனுடைய ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ நமக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக ஸ்தம்பம், அதே மாதிரி அக்னி ஸ்தம்பம் தேவன் கொடுத்தாரு சொல்லிப்போம். கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுத்து நீங்க ஓடுங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அவங்க ஓடிட்டு இருக்கிறவர்கள் தடை வந்துருச்சு. அவங்களுக்கு போராட அவங்களால முடியவில்லை. அவங்களால போராட்டத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை. பாருங்க 8ஆம் வசனம் வாசிப்போம். 8ஆம் வசனம், அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஒரே நாள்ல தான் பேசித்தனம் பண்ணி ஒரே நாள் 23,000 பேர் என்ன பண்ணா அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்களால என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா அந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்களால சென்று சேர முடியாது. ஏன்னா இங்கே என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு தடை வந்துருச்சு. போராட்டத்தை அவங்களால வெற்றி கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து படிப்போம். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமா? இது ரொம்ப முக்கியங்க. இது வேசித்தனம் உடனே நம்ம ஏதோ வேற ஏதோ மீனிங் எல்லாம் நம்ம எடுத்துட்டேங்க. அப்படி கிடையாது. நம்மளுடைய ஹஸ்பண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம என்கேஜ்மெண்ட் இயேசு கிறிஸ்து கிட்ட பண்ணிட்டு நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆசைகளும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஹீரோ மேல, ஹீரோ சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, வேற ஒருத்தர் மேல சாத்தான் அப்படின்னு வேற ஒருத்தர் மேல ஆசையை வச்சுட்டா அவர் மேல எல்லாம் நான் ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இங்க ஆசை வச்சுட்டான்னு வச்சுங்களேன், அது கூட எப்படிப்பட்டனா வேசித்தனம் பண்ண போறேன். ஏன்னா ஒரு துரோகம் செய்யற மாதிரி அந்த மாதிரி நீங்களும் பண்ணினீங்கன்னா. தொடர்ந்து படிங்க. 9ஆம் வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, அதுதான் சொல்றது, நம்மளுக்கு கூட அப்படிதான். இந்த மாதிரி ஆண்டவரே நீங்க தான் வேணும் ஆண்டவரே, உங்களை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்து மேல ஒரு நம்பிக்கையெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வேறு விதத்துல நம்ம எண்ணங்களும் சிந்தனையும் நம்ம செலுத்தினோம்னா யாரை பரிச்சை பார்க்கற மாதிரின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரிச்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போம். நம்மளும் என்ன பண்ணாங்க? கிறிஸ்துவை பரிச்சை பார்க்கவே கூடாதுங்க. 13ஆம் வசனம் 14 படிச்சிருவோம். 13ஆம் வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் சொல்றாரு பாருங்க, நீங்க போராடுங்க. போராட்டத்துக்கா நீங்க சோர்ந்து போறீங்க. போராட்டத்துல ஒரு சோதனை வரும். அந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனைன்னு பாத்தீங்கன்னா நீங்க பரிசை பெற்றுக்கொள்ளுகிற பாத்தீங்களா, அது ஜெயிக்கிறதுக்காக வருகின்ற ஒரு போராட்டம். இது எல்லாத்துக்கும் வர சோதனை. உனக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா கொண்டு போயிடல, எல்லாத்துக்கும் வருகின்ற சோதனை தான் வரும். அப்படி ஒருவேளை சோதனை வந்தாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? அதையே தப்பிக்கொள்வதற்கு வழி அவர் என்ன பண்ணுவோம்னா ஏற்படுத்தி கொடுப்பார். வசனம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாத்தீங்களா? அப்போ ஒரு சோதனை வந்துச்சுன்னா அந்த சோதனையில இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த வார்த்தை நல்லா இருக்கு பாருங்க, ஒரு போக்கையும். ஏன்னா ஒரு போக்கம்னா ஒரு வழி அவர் என்ன பண்ணுவாருன்னா ஆயத்தப்படுத்தி நம்ம கொடுப்பார். ஆனா அதை விட்டுட்டு தேவனே நீங்க எனக்கு மட்டும்தான் ரொம்ப சோதனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஓடாம போராடாம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? தேவன் இருந்து அந்த ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள முடியாது. சாக்கு போக்கு நம்ம சொல்லக்கூடாது. தேவனே தப்பிக்கொள்றதுக்காக அவர் ஒரு போக்கை நமக்கு என்ன பண்ணுவாருன்னா ஏற்படுத்தி கொடுப்பார். 14ஆம் வசனம் வாசிப்போம். 14ஆம் வசனம், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விலகி ஓடுங்கள். ஃபர்ஸ்ட் போராட்டம். இந்த சூழ்நிலை நம்ம ஓடலாம் டார்கெட் பிக்ஸ் பண்ணி ஓடினாலே நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையில் எதுவுமே நமக்கு சரியில்லைங்க. ஏன்னா எல்லாமே நம்மளே கீழே விழுகிற மாதிரி தான் எல்லா சூழ்நிலையும் இருக்கு. தேவன் சொல்றா, நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா என்ன பண்ண ரிமூவ் பண்ணிட்டு பாவத்துல இருந்து எல்லா காரியத்திலும் ரிமூவ் பண்ணிட்டு பிஎன்ஏ கிடையாது ஒண்ணுமே இல்லாம இந்த நீங்க என்ன பண்ணுங்க? ஓடுங்க. இதுதான் வந்து யோபுல வந்து யோபு அழகா பேசியிருப்பார். நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியாக திரும்புகிறேன். அது மாதிரிதாங்க, ஒண்ணுமே இல்லைங்க. இந்த உலகத்துக்குரிய ஒரு ஆசை, ஒரு சின்ன ஆசை கூட நம்ம மனசுல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே நம்ம முடியாது. ஸோ சூழ்நிலைகள் ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த பூமி. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா போராடி ஜெயிக்க வேண்டும். அடுத்தது நம்மளுடைய இலக்கு பார்க்கலாம். ஸோ இலக்கு எப்படிப்பட்டதாக இலக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம்.
பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, இந்த வசனங்கள் அடிக்கடி படித்த வசனங்கள் தான். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை அந்த நோக்கி என்ன பண்ணா தொடர்ந்து என்ன பண்றேன், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதுல ஆங்கிலத்துல படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. நானே படிக்கிறேன், படிச்சு நான் விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. ஐ பிரஸ் டுவர்ட்ஸ் தி மார்க். இந்த மார்க்குங்கிற வார்த்தை நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. ஐ பிரஸ் டுவர்ட்ஸ் தி மார்க் ஃபார் தி பிரைஸ் ஆஃப் தி ஹை காலிங் ஆஃப் காட். சரிங்களா? இப்போ என்னன்னா மார்க் வாங்க வேண்டும். அதை தான் சொன்னேன், ஓடுறது பெருசு இல்லை, ஓடி என்ன பண்ணணுங்க, மார்க் வாங்க வேண்டும். பரீட்சை எழுதுறது பெருசு இல்லை. சரிங்களா? பரீட்சையில் என்ன பண்ணணும், ஃபெயிலாக கூட ஆகலாம். சரிங்களா? ஆனால் நான் 12th பரீட்சை எக்ஸாம் எழுதி நான் என்ன ஆகிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன்னு பெருமைப்பட முடியும். எழுதுனா நம்ம என்ன பண்ணணுங்க, பாஸ் ஆகணும். பாஸ் மட்டுமா ஆகணும், பரிசை பெற்று பாஸ் ஆகிற எல்லாருமே தான் பாஸ் ஆவாங்க. சூழ்நிலை நிமித்தம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி கூட விடுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைங்க, இப்போ நமக்கு இல்லை ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த மாதிரி அந்த பரிசை நம்ம என்ன பண்ணணும், வாங்க வேண்டும். அப்படி என்றால் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு விதமாக படிக்கலாம். சரிங்களா? ஃபெயில் ஆகிறதுக்கு படிக்கவே வேண்டியதில்லை. சரிங்களா? ஆனால் அந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க, போராட வேண்டும். இந்த இடத்துல அவர் சொல்றது மார்க் அப்படின்னா என்ன மார்க், இந்த கடினமான சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நம்ம கீழே விழுகிற மாதிரி சூழ்நிலை. தேவன் வேற மேல இருந்து பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஓடுறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம், ஊழியர்கள் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இப்போ பிரைஸ் வாங்க வேண்டுமே, என்ன மார்க் வேண்டும், நமக்கு என்ன மார்க். இப்போ மார்க் வாங்குறதுக்கே நம்ம என்ன பண்ணணுங்க, இப்போ நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்றேன். ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், படிக்காம இருந்தாலே இப்போது என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில் ஆயிடலாம். பாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வந்து ஏதோ லிமிட்டடாக படித்து அப்படியே லிமிட்டடாக எழுத பண்ணிருந்தா பாஸ் ஆயிடலாம். ஆனால் மார்க் வாங்கணுமே, மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணுங்க, அதுக்கு போராட வேண்டும். அது சில வீட்டில் சில மாதிரி நடக்கும். காலையில் 4 மணிக்கு எழுப்பிட்டு டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அவங்களுக்கு பெரைட்டு தான், அது என்ன நடக்குதுன்னே தெரியாது. டீச்சர்ஸ் முதல் கொண்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணால் அப்படியே கசக்கி புழிஞ்சு எடுத்துருவாங்க. எதுக்கு, பயம், நல்ல மார்க் வாங்கினாதான் என்ன, அது நல்லா ஃபியூச்சர். அப்படி என்றால் சொல்றது எல்லார் வீட்டையும் ஒரு பேசிக்காக தான் சொல்லிக்கிறேன். அப்படி என்றால் நம்மளுடைய மார்க் என்ன, நம்ம மார்க் வேணும்னா என்ன பண்ணணும் பாருங்க. முக்கியமான 4 பாயிண்ட் சொல்ற பாருங்க. இந்த மாதிரி காரியங்கள் பண்ணா நம்ம என்ன பண்ணிடலாம்னா மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் நான் இங்கிலீஷ்ல போடுறேன், நீங்க அப்படியே நான் தமிழ்ல உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே வரேன். த டியூட்டி லவ் டு காட் அவர் லார்ட் ஜீசஸ் அண்ட் மேன். சரிங்களா? நான் வந்து பிதாவாகிய தேவனை மட்டும்தான் அன்பு வைப்பேன். இயேசு கிறிஸ்து கிட்ட மேல என்ன பண்ண மாட்டேன், அன்பெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். அதே மாதிரி மனுஷரை அவங்கள பாவிக்க நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அன்பை வைக்க மாட்டேன். அப்படின்லாம் நம்ம என்ன, இட்ஸ் அவர் டியூட்டி. நான் மார்க் வாங்க வேண்டும் அப்படின்னா இதை வந்து கடமை, என்னோட கடமை என்னன்னா முதல் கடமை தேவன்ட்ட அன்பு வச்சு தான் ஆகணும். சரிங்களா? அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்கள்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், அன்பு வைக்க வேண்டும். இந்த போராட்டத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மார்க் வாங்குறதுக்கு இதை நம்ம செய்ய வேண்டும். அடுத்தது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் காட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரியஸ் கேரக்டர். சரிங்களா? இப்போ நான் தேவன் மேல அன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சில நேரத்தில் சோதனை வரும்போது நம்மளால அந்த அன்பு காட்ட முடியாதுங்க. ஏன்னா சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் மேல அன்பு வைக்க வேண்டும் அப்படின்றால், அன்பு காட்ட வேண்டும் என்றால் முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது. அதனாலதான் சில சௌரல் வீட்டில் போய் நம்ம பார்த்துருக்கும் போது ஆறுதல் படுத்திருக்காக வார்த்தைகள் எடுத்துக்கிப்பாங்க. நம்மளை பிரச்சனை காட்டிலும் தேவன் மிக பெரியவர். தேவன் எவ்வளவு மிக பெரியவர் நம்ம பார்த்துட்டோம்னா பிரச்சனை சிறுசாயிரும். நம்ம பிரச்சனை பெருசா பார்த்துட்டோம்னா தேவன் நமக்கு எப்படி தெரிவாருங்க, சிறுசா தெரிவார். ஸோ அது என்ன பண்ண மார்க் வேணும்னா எல்லா சூழ்நிலையிலும் அதை நம்ம சூழ்நிலை பார்த்தோம். தேவனுடைய மகிமையும் அவர் கேரக்டர் நம்ம என்ன பண்ணணும் பார்க்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, லவ் ஃபார் தி பிரதரன், சகோதர சகோதரி அன்புகளை நம்ம என்ன பண்ணா அதிகமாக வளர வேண்டும். which overlooks their imperfection. அப்படின்னா என்னுடைய சகோதரர் என்னோட சகோதரி தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை மீண்டும் அந்த தவறு என்ன பண்ணணும்னா நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்பர்ஃபெக்ஷன் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா தேவனும் என்ன பண்ணுவார்னா அவருக்கு தேவையான சூழ்நிலை கொடுத்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து மீண்டும் ஓடுறதுக்கு அவர் வாய்ப்பை கொடுப்பார். நம்ம என்ன பண்ணோம்னா அன்பு மட்டும்தாங்க என்ன பண்ணணும் செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். இன்பர்ஃபெக்ஷன் நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளுடைய அன்பு என்ன பண்ணணும் தெரியுங்களா, சகோதரர் மீன் பண்ண நம்மளுடைய அன்பு இன்பர்ஃபெக்ஷனா இருக்கிற சகோதரர் கூட பர்ஃபெக்ஷனா மாத்திரும். ஆனா அன்பு காட்டலைன்னு வச்சுங்களேன், இன்பர்ஃபெக்ஷனா இருக்கிற சகோதரர் இன்னும் என்ன பண்ணிடுவாருன்னா இன்பர்ஃபெக்டா கீழே போயிடுவார்.
அப்படி என்றால் இந்த அன்புங்கிற ஒரு விஷயம் தான் இன்பர்ஃபெக்ட்ல இருந்து என்ன பண்ணணும்னா பர்ஃபெக்டா மாத்திரும். நம் நிமித்தம் ஒரு சகோதரர் இன்பர்ஃபெக்ட்ல இருந்து பர்ஃபெக்டா வந்துட்டோம்னா, யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா நம்ம மனசுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம்னா மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா எக்ஸாம்ல எழுதிட்டு வந்தோடனே அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம மார்க் போடும் பாத்தீங்களா, இது கரெக்ட் இது கரெக்டா, அந்த மாதிரி நம்மளே என்ன பண்ணிடலாம்னா மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்லாம் நமக்குள்ள இருக்கணும். 4வது பாருங்க, தி பர்ஃபெக்ட் லவ் டுவர்ட்ஸ் காட். உண்மையான அன்பு, உண்மையான பர்ஃபெக்ட் லவ், கரெக்டான அன்பு, உண்மையான அன்பு அவர் பிரதர் ஆல் மென் விச் இன்க்ளூட்ஸ் ஈவன் அவர் எனிமீஸ். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அன்பு காட்டுறவங்ககிட்ட நீங்க அன்பு காட்டினீங்கன்னா என்ன உங்களுக்கு பிரயோஜனம், சரிங்களா? எல்லாத்துக்கிட்டையும் உண்மையான அன்பு, பர்ஃபெக்ட் லவ் நீங்க என்ன பண்ணுங்க காட்டுங்க. ஸோ இந்த 4 காரியங்கள் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிடலாங்க, மார்க்கு வாங்கிடலாம். இதுல 4 நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன கட் ஆஃப் கட்டாச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பாஸ் ஆக முடியாது. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஓடிட்டு இருக்கும்போது இந்த 4 விஷயங்கள் நமக்குள்ள அந்த பொறுமையோட என்ன பண்ணோம்னா அலசி ஆராய்ந்து கரெக்டா என்ன பண்ணோம்னா நம்ம ஓட வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி எல்லாம் ஓடுனா தாங்க பாருங்க, இப்படி எல்லாம் ஓடுனா தான் நம்ம என்ன வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு போட்டிருக்க வந்து நியூ கிரியேஷன்ஸ் நம்பர் போட்டிருக்கு, நியூ கிரியேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரீபின்ஸ் நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி இந்த மார்க் வாங்குற மாதிரி ஓடினா தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்ற மாதிரி என்ன சொல்லலாம்னு தெரியுங்களா? அடிக்கடி இந்த வசனம் படிப்போமே, 1-2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இதுதாங்க நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம்? நல்ல ஓட்டம் இல்ல, போராட்டம். பந்தய சாலையில் ஓடும் போது எப்படி ஓடணுங்க, போராடி ஓட வேண்டும். அதைத்தான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். என்னோட ஓட்டம் கண்டினியூஸா இருந்துச்சு, ஆனா நான் ஓடிட்டே இருக்கல, பரிசு வாங்கின மாதிரி நான் ஓடினேன். ஏனென்றால் நான் பரிசு வாங்குற எல்லா விதமான போராட்டத்தையும் நான் மேற்கொண்டு ஜெயிச்சேன். அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா, நான் பிக்ஸ் பண்ணிருந்தேன் பாத்தீங்களா டார்கெட், கழுகு எப்படி அந்த டார்கெட் பார்த்துன்னா அதை நோக்கிய ஓடும், அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமா தேவன் அந்த நாளில் பிரைஸ் கொடுக்கும் போது அந்த பிரைஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக் கொள்ளுவேன். 8ஆம் வசனம் வாசிப்போம். 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்படி என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் யார் கிறிஸ்து மாதிரி என்ன மாதிரி ஓடுறாங்களோ, அந்த பரிசை பெற்றுக்கொள்ள தகுந்த மாதிரி போராடி ஓடுகிறார்களோ, அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி ஓடுகிறார்களோ, தன்னைத்தானே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, நிச்சயமாக நான் எப்படி அந்த பிரைஸ் வாங்குறனோ அதே மாதிரி அவர்களும் வாங்குவார்கள். எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாரு பாருங்க. இதே கான்பிடென்ட் நமக்கு வேணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் ஒரு உலக பிரகாரமான விஷயம் சொல்றேன் ஓட்டத்துல. இப்ப பாருங்க, அந்த 100 மீட்டர் ரேஸ்ல ஒரு 7 பேர் 8 பேர் ஓடுவாங்க. அந்த ட்ராக் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ 8 பேர்த்தோட எண்ணங்கள் என்னவா இருக்கும்னா, நான் ஓடி எப்படியாச்சும் ஜெயிச்சு ஒரு பெஞ்ச் மார்க், அந்த பெஞ்ச் மார்க் சொல்றது அந்த ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு நான் சாதிச்சு என்னுடைய தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், பெருமை சேர்த்துவேன் அப்படின்னு தீர்மானிச்சுட்டா 8 பேர் உட்காரும். 8 பேர் என்ன பண்ணா ரெடி ஆகுங்க. 8 பேர்ல அஜிச்சோ உசேன் போல்ட் வந்துட்டாரு, இல்ல இவர் வந்துட்டாரு, இவர் வந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது சொல்லிட்டு அந்த இடத்துல ஓட முடியாது அப்படின்ட்டு அவர் அந்த செகண்ட் அவர் நினைச்சிட்டாருன்னா, அவரால் என்ன, ஒருவேளை அவர் ஜெயிக்கக்கூடியவர் கூட என்ன பண்ணிடலாம்னா பின் வாங்கிடலாம். அப்படி என்றால் நம்ம ஓடும் போது நம்ம யாரை மட்டும்தான் பார்க்கணுங்க, இவர் வந்துட்டார், இவர் மட்டும் எல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்லாம் நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கூடாதுன்னா தாழ்த்திக்க கூடாதுங்க. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், சரிங்களா? நம்மளோட தேவன் மகிமை உள்ளவர். அவர் என்ன பண்ண, ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாடம் கூட பார்த்தோம். அண்ணால் சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, குப்பையிலிருந்து என்ன பண்ணிருக்கேன், நம்மளே தூக்கி எடுத்துட்டா. குப்பையிலிருந்து தூக்கி கோபுரத்தில் வைக்கிறதுக்கு தேவனுக்கு தானே இருக்கேன். நமக்கு ஒரே வேலை என்ன தெரியுங்களா, போராட்டத்தில் ஜெயிக்க ஓடுறத மட்டும்தாங்க நம்ம வேலை. ஓடிட்டா வெற்றியை கொடுக்கறதும் தேவன் தான், வெற்றி கொடுத்து பிரைஸ் கொடுக்கறதும் நம்முடைய தேவன். அவ்வளோ கிருபை உள்ளவர், அவ்வளோ இரக்கம் உள்ளவராக தேவன் இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்னன்னா, மிதமான. என்ன மிதமான சொன்னா, ஒரு மிதமானங்கிற வார்த்தைக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இந்த வசனங்கள் படிக்கும் போது அந்த மிதமானங்கிறத நான் விளக்கி சொல்றேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமா பார்க்கின்ற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இச்சை அடக்கம். சரிங்களா? இந்த இச்சை அடக்கத்தை நான் மிதமானன்னு போட்டிருக்கிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ஆங்கிலத்தில் படிக்கும் போது அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேட் அப்படின்ட்டு இருக்கு. அப்படி என்றால் நம்ம போராடி ஓடுகின்ற சமயத்தில் நமக்கு இந்த ஒரு டெம்பரேட், ஒரு மிதமான ஒரு காரியங்கள் நமக்கு ஏற்படுவது ரொம்ப அவசியம். சரிங்களா? பாருங்க, நம்முடைய இதோட கரெக்ட் மீனிங் புரிந்து கொள்வதற்காக நான் எடுத்து போட்டுக்கிறேன், வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த கிரீக் வேர்ட் EGKRE TEUEDI நான் ஏன் உங்களுக்கு வாசிச்சேன்னு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு லெட்டரும் வாசிச்சேன்னு தெரியும். ஃபுல்லாக படிக்கிறது அது கரெக்டாக நம்மளால ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியாதுங்க. அது கிரீக் வேர்டு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அந்த கரெக்டான வேர்டு வரல. அதே என்ன பண்ணேன்னா டிரான்ஸ்லேட் என்ன பண்ணியிருக்கேன்னா டெம்பரேட் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன வார்த்தை வந்திருக்குன்னா அந்த நம்ம வாசிச்ச அந்த லெட்டர் அந்த வேர்டு வந்துருக்கோம் EGKR. சரிங்களா? அதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி பொசஸிங் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட். சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த பால் அட்வைஸ் தி கொரிந்தியன்ஸ் டு அப்ளை தட் சேம் டிசிப்ளின் டு தேர் கிரைஸ்ட் வாக். சரிங்களா? இந்த இச்சை அடக்கம்ங்கிறது என்ன கரெக்டாக என்ன சொல்ல வர்றாங்க பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் இச்சை அடக்க வேணும். சரிங்களா? எல்லா விதத்திலும் இச்சை அடக்க வேணும். இப்போ பாருங்க, ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுகின்ற ஒரு வீரர் நல்லா எக்ஸசைஸ் பண்றார், தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிறார், எல்லாமே பண்றார். ஆனால் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா நம்ம சொல்லுவோம் பார்த்தா கொள்ளையில் நல்லா சாப்பிட்றாருங்க, மத்தியானம் நல்லா சாப்பிட்றாரு, நைட்டு நல்லா சாப்பிட்றாரு. இப்படி 3 வேளை நல்லா அவருக்கு நல்ல வயிறுக்கு தேவையான நல்லா பசிக்குமே, நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன், நல்லா சாப்பிட்டே இருந்தா அவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் சாப்பிட்டே தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஓட வேண்டும் அப்படின்னா சில நேரத்துல சாப்பாடு கூட நமக்கு என்ன பண்ண தேவை இல்லை, கட் பண்ணி தான் ஆக வேண்டும். இந்த காலையில 2 இட்லியில சாப்பிட்டு ஓட முடியுமான்னு கேட்ட உதாரணத்துக்காக சொல்றேன். நம்ம ஃபுட்டுனால் 2 இட்லினா 2 இட்லி தான், மத்தியானம் இவ்வளோனா இவ்வளோதான். ஏன்னா நம்ம பாடி என்ன பண்ணிக்கோன்னா லைட் வெயிட்டா வச்சுக்க வேண்டும். சரிங்களா? பூரா பாரத்தை என்ன பண்ணா சாப்பிட்டு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நம்ம சேர்த்துக்கூடாது. இதுல எப்படி இது என்ன சொல்ல வராரு வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, சில வார்த்தைகள்லாம் நோட் பண்ணி பாருங்க. பாவிகளில் பிரதான பாவி. இப்பதான் சொன்னார் நான் போராடி ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாரு, அப்புறம் ஏன் பாவிகளில் பிரதான பாவின்னு அவர் சொல்ல வேண்டும்? பாவிகளின் பிரதான பாவி ஏன் அவர் சொல்ல வேண்டாம்? அவர் பாவிகளின் பிரதான பாவியா? அப்படி பவுலே அப்படி சொன்னாரா நம்ம என்ன சொல்லணுங்க? நம்மலாம் பாவிகளின் பிரதான பாவிகளின் நம்ம என்ன பண்ணோம்னா படுபாவி, ரொம்ப மோசம். அப்புறம் பாருங்க, எனக்கு ஒரு முள் அவர் என்ன பண்ணிருக்கேன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இதே இயேசு கிறிஸ்து கிட்ட போனா அவரை பார்த்து நல்ல போதகரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருங்க, அச்சோ என்னை பார்த்து என்ன பண்ணிடாதீங்க நல்ல போதகர் சொல்ற, பிதா ஒருத்தர் தான் நல்ல போதகர். காரணம் என்ன? அதே மாதிரி இன்னொரு கொரிந்தியர் சொல்லும் போது யார் ஒருவன் நிக்கிறேன்னு சொல்றானோ அவன் என்ன பண்ண நிக்கிறேன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணிடுவான், விழுந்துருவான். அப்ப இந்த இடத்துல இச்சை அடக்கம் என்ன தெரியுங்களா? ஓகே ரைட், நான் என்ன பண்ணிடுவேன், நான் நல்லா ஓடிட்டு இருக்கிறேன், நான் கரெக்டாக ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஊழியங்கள்னா யாரும் மிஸ்டேக் உதாரணத்துக்காக சொல்கிறேன், நான் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட எந்த மிஸ்டேக் இல்லை, ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க 100 மீட்டர் ரேஸில் ஓடலாம். அங்கேயே என்ன பண்ணிடுவோம், நம்ம சமணங்கால் போட்டு புத்தகத்து ஓடில் சமணங்கால் போட்டு அப்படியே உட்காந்துடும். தேவ இந்த இடத்துல இச்சை அடக்கம் கூட நமக்கு வேணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை நானே என்ன பண்ணிக்கணும்னா கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டும். என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என் மனசு சொல்லும் நான் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலையோ, நான் சரியாகலையோ, இன்னும் தேவனுக்கு நான் ஏதாச்சும் செய்ய வேண்டுமோ, அந்த ஊன்றுகோல் அது இருந்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகே ஸ்டாப் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, அடுத்த ஸ்டெப் போட முடியாது. வேற பழைய பாடங்கள் தான் உங்களுக்கு உதாரணமாக எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு. மேபி நீங்கள் நிறைய பக்கம் எடுத்துக்க குதிரைன்னு ஒரு சப்ஜெக்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க, யுத்தத்துக்கு ஆயத்தமாகும் குதிரை. இந்த பாடத்தில் கூட நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒரு குதிரை ஒரு ரேஸில் ஜெயிச்சிருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஸில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த குதிரை ரேஸுக்கு போகும்போது அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா 125 தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே 100 கிலோமீட்டருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் தேவனுக்காக நான் ஒரு காரியங்கள் செஞ்சுட்டா நெக்ஸ்ட் அந்த காரியத்தை நான் அப்கிரேட் தான் பண்ண வேண்டும். இது போதும், நான் பர்ஃபெக்ட், நான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வச்சுன்னா அந்த எனக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டிமை, ஒரு தவறான குணலட்சம் தேவையில்லாதெல்லாம் உள்ள மீண்டும் என்ன பண்ணிடுவோம்னா ஸ்டாப் ஆயிடுவேன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு மிதமான நமக்கு எல்லாரும் யோசிச்சு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கரெக்டாக நிதானித்து செய்ய வேண்டும். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் கேட்டாலும் இயேசு கிறிஸ்து என்னதான் சொல்லுவாருங்க,
என்னை விட ஒரு நல்லவர் எங்க இருக்காரு, பரலோகத்துல இருக்காரு சொல்லுவோம். ஜீவ கிரீடம் வாங்கியாச்சு பவுல். அந்த சமயத்துல போய் கேட்டு பவுல்கிட்ட கேட்டு பாவிகள் பிரதான பாவி யார் கேட்டிருந்தா பவுல் என்ன சொல்லியிருப்பாருங்க, அது நான் தான் அவர் சொல்லியிருப்பார். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு வார்த்தையும் கூட அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஒரு கரெக்ட் அப்படிங்கிறது யார் மட்டும்தான் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தான் கொடுக்க முடியும். ரைட். அடுத்தது இப்போ நம்மளுடைய லா, இப்போ வந்து சட்டப்பூர்வமாக, சரிங்களா, சட்டப்பூர்வமாக எப்படி பாருங்க, மீண்டும் இதே போடுறேன். ஒலிம்பிக், இதே ஒலிம்பிக்ல ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் பிரகாரமாக தான் ஓட வேண்டும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஏன் இந்த வார்த்தை சொன்னா, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இது பெரிய போராட்டம். ஓடுறது கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த அடிக்கிறது ரொம்ப ஒரு பாரமான காரியங்கள் தான். அடிச்சுட்டு மூக்கையும் வாயும் கண்ணையும் எல்லாம் பண்ணா அடிச்சுக்கிறாங்க. ரத்தம் வருது. பார்க்கறதுக்கு ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. ஆனால் சொல்ல பாருங்க, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம விளையாண்டால், அந்த ரூல்ஸ் பிரகாரம் இங்க மல்யுத்தம் செஞ்சா கண்டிப்பா என்ன பண்ணா முடிசூட்டப்படுவான். அப்படி என்றால் தேவன் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறார். நாம இந்த ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பரிசை வாங்கறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடிக்கொண்டுட்டே இருக்கிறதுக்காக தேவன் நமக்கு எல்லா ப்ரிவிலேஜும் கொடுத்துட்டாரு சொல்லி சட்டத்துக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக, தேவன் சொல்லாத காரியத்தை நான் செஞ்சுட்டு, தேவனே நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி பிரைஸ் மட்டும் கொடுங்கன்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, கொடுக்க மாட்டார். அப்படி என்றால் நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் வழியாக தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஓட வேண்டியது. இப்ப பாருங்க, இப்ப இந்த கடினமான சூழ்நிலையில நம்மளோட ட்ராக் எப்படிப்பட்ட ட்ராக், ட்ராக் என்ன தெரியுங்களா, ஓடக்கூடிய இந்த ட்ராக். இந்த ட்ராக் எப்படிப்பட்ட ட்ராக்கா இருக்கு நமக்கு, சூப்பர். நம்ம ட்ராக் எப்படிப்பட்ட ட்ராக்னா விசாலமானது கிடையாது. நம்மளது எப்படிங்க, இடுக்கமான ட்ராக். ஓடவே முடியாது. ஆனாலும் ஓடி நம்ம என்ன பண்ணோம்னா ஜெயிக்க வேண்டும். இதுல நிறைய பேர் ஓடுவாங்க. ஆனா நிறைய பேர் ஓடி ஜெயிக்கக்கூடிய எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர் தான் ஓடுவார்கள். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, இப்போ நிறைய பேர் இந்த ஒரு கேள்வி கேட்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதலாம் வருகையில வந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு ரத்தம் சிந்தி இப்படியெல்லாம் ஒரு பாடுபட்டு தான் மறிக்க வேண்டியதா இருக்கா, மீட்கும் பொருள் கொடுக்க வேண்டியதா இருக்கா அப்படின்னு கேட்டனா, ஆமா. காரணம் என்ன, இது தேவனுடைய நீதி, தேவனுடைய சட்டம். தேவனுடைய நீதிக்கும் சட்டத்துக்கும் தேவனே மாற்றம் இல்லை. அவர் என்ன நீதி கொடுத்தாரோ, அவர் என்ன சட்டம் போட்டாரோ, முதல்ல அந்த சட்டத்துக்கும் நீதிக்கும் அவர் கீழ்பட்டவர். அவருடைய சட்டத்துக்கும் அவர் நீதிக்கும் கீழ்பட்டார். இதை இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சட்டம் கடுமையாக இருந்தாலும் இது ஜீவனை கொடுக்குது, இது தேவனுடைய சட்டம். அவர் என்ன சொல்றாருன்னா, அவமானத்தை எண்ணாமல் சந்தோஷமா எங்க அப்பாக்காக, ஏன்னா ஒவ்வொரு காரியம் யாரையும் மகிமைப்படுத்தணுங்க, அவருக்கும் அந்த மார்க்கம் இருக்கு. தேவனே எங்க அப்பாக்காக, இந்த உலக ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கறதுக்காக நான் என்ன அவமானத்தை என்ன பண்ணாருன்னா சந்தோஷமா அவர் ஏற்றுக்கொண்டார். சட்டம், அந்த சட்டத்தின்படி அவர் என்ன பண்ணாருன்னா தன் வாழ்க்கையை முடித்தார். அதனாலதான் பாருங்க, சிலுவையில கூட பாத்தீங்கன்னா அவர் மரணம் அடையும் போது 9 மணிக்கு 12 மணிக்கு கூட அவர் என்ன பண்ணிருக்கலாங்க, 12-11 மணி கூட இறந்துருக்கலாம். பட் ஆனாலும் அந்த டைம் வர வரைக்கும் என்ன பண்ணாருன்னா வெயிட் பண்ணி தான் அந்த கோர்ஸ் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா முடிச்சார். சும்மா காரணம் என்ன, சட்டத்தின்படி, தேவனுடைய நீதின்படி. அந்த மாதிரி நம்ம வந்து நீதின்படியில இந்த இடுக்கமான பாதையில ஓடுனோம்னா இந்த பாரமான சூழ்நிலை கண்டிப்பா என்ன பண்ணா பிரைஸை வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ ஒருவேளை எல்லாருமே ஓடுறோம், நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்ம பிரைஸ் என்ன பண்ணலைங்க, வாங்கவே இல்லை, பிரைஸ் வாங்கவே இல்லை அப்படின்னா இது காரணம் யாராக தான் இருக்க முடியும், தேவனா? யார் தான் காரணம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா சுய மறுப்பு. ஒருவேளை நம்மளுடைய ஓட்டத்துல ஒரு குறைபாடு இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா பிரைஸ் நம்மளால வாங்க முடியாது. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் டினேயல். நம்மளா இந்த இடுக்கமான பாதையில ஓட முடியும்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா பின்வாங்கக்கூடியவர்களாக இருக்கலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்
இச்சைகளின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். பாருங்க, பேதுரு எழுதும்போது கிளியரா எழுதுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்ப்போம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி. ஏன் இந்த பாயிண்ட் சொல்றாருன்னா, இப்போ நீங்க எல்லாம் வந்து இடுக்கமான பாதையில ஓடிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? இப்ப சொல்ற சென்ற வாழ்நாட்கள் காலத்துல புறஜாதிகள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதே மாதிரி இஷ்டம் போல என்ன பண்றீங்க, வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இப்ப நீங்க டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி ஓடும் போது கண்டிப்பா புறஜாதிகளை நீங்க என்ன பண்ண முடியாது. புறஜாதிகள் செய்கின்ற அந்த அருவருப்பான காரியங்களை நீங்க பார்க்க கூடாது. அது இச்சை. அதை பார்த்துட்டோம்னா நம்ம டார்கெட் என்ன இருங்க, மிஸ் ஆயிரும். இதே கழுகு ஒரு மேல இருந்து அந்த இரையை பார்த்து ஸ்பீடா கீழே இறங்கும். அப்போ அந்த கழுகு பார்த்தீங்கன்னா அந்த இறை தான் அது கண்ணுக்கு தெரியும். இதுல அது ஸ்பீடா வருகின்ற பொழுது அந்த இறையை வந்து டார்கெட்டை பிக்ஸ் பண்ணாம அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகி வேற எங்கேயாச்சும் பார்த்து எப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்பீடு வரும்போது பக்கத்துல ரீச் ஆகும்போது அந்த டார்கெட் என்ன இருங்க, மிஸ் ஆயிடும். அப்படின்றால் மேல இருந்து கீழே வந்து அந்த இறை எடுக்கிற வரைக்கும் அந்த டார்கெட் என்ன பண்ணான்னா கழுகு மிஸ் பண்ணவே பண்ணாங்க. ஏன்னா அது பார்த்துக்கிட்டே தான் கரெக்டாக வந்துட்டே தான் இருக்கும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கழுகு வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கு, எவ்வளோ உயரத்தில் பறந்துட்டு இருக்கு. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கு. அவ்வளோ உயரத்தில் இருந்து கழுகுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மெல்லாம் ஒருவேளை அவ்வளோ ஹைட்டில் போய் நிற்க வச்சு, கழுகு போகிற ஹைட்டில் நிற்க வச்சு கீழே பாருன்னு சொன்னால் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்கவே முடியாது. நம்ம கண்ணு தான் எப்படிப்பட்ட கண்கள். இது வந்து போச்சு. ஆதாம் என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டாரோ அன்னைக்கு இந்த கண்ணை வந்து போயிடுச்சு, பூரா டூப்ளிகேட் நம்மளுக்கு. கண்கள் ஏன் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன் தான். இப்போ கழுகு மாதிரி நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணா மேலே பார்க்குறோம், கரெக்டுங்களா? நம்ம டார்கெட் எங்கே இருக்கு, மேலே இருக்கு. உலக ஜனங்களுக்கு தெரியாது. உலக ஜனங்கள் இப்படி மேலே பார்த்து கீழே வரும். உலக ஜனங்களுக்கு தெரியாது, நமக்கு அது தெரியும். எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனக்கண்களை தேவன் திறந்துள்ளார், சரிங்களா? ரொம்ப நாள் மூடிட்டு இருந்துச்சு, கண்கள் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, நம்மளோட டார்கெட் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. தேவன் மனக்கண்ணை என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டார். இப்போ மனக்கண்ணில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் என்ன பண்ணக்கூடாதுன்னா புறஜாதிகள் செய்கின்ற காரியத்தை பார்க்கக்கூடாது, டைரெக்டாக அங்கே தான் பார்க்கணும். ஒருவேளை பார்த்துட்டோம்னா செல்ஃப் டினேல், நானே மறுதளித்து போன மாதிரி டார்கெட் இருந்து நான் என்ன பண்ணேன், விலகி ஓடுற மாதிரி. ஓகே, வாசிப்போம் பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். பாருங்க, இப்போ இந்த இடுக்கமான பாதையில போகின்ற பொழுது, ட்ரெஸ்ஸே இல்லாம ஓடுகின்ற பொழுது, இந்த உலக ஜனங்கள் கோட் ஷூட் போட்டெல்லாம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா பிக்சர்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இவங்க, நம்ம எப்படி ஜம்முன்னு இருக்கிறோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணிருக்கிறோம், எவ்வளோ லக்ஸுரியஸாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ களியாட்டங்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறோம், இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இப்படி கஷ்டப்படுறார்களேன்னு சொல்லிப்போம், தூஷிப்பார்கள். அந்த தூஷண வார்த்தை நமக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா, நம்ம ஜெயித்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறதா தோணணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சோர்ந்து போடக்கூடாது. இந்த வார்த்தைக்கு நம்முடைய மூத்த சொல்ற ரசூல்பர் அவர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது படிக்கும் போதே நமக்கு ஒன்று எனர்ஜிட்டி கொடுக்குற மாதிரி அந்த வார்த்தை இருக்கும் பாருங்க. those who seek for earthly office, earthly office சொல்றேன், இங்க earthly office தான். those who seek for earthly office, the flame and the glory now cannot understand. அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அவங்களுடைய வேலையை என்ன பண்ண, உலகத்துல என்ஜாய் பண்றது, சந்தோஷமா இருக்கிறது. they cannot understand. அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் வேதமானவர்களுடைய வாழ்க்கையும் எப்படி போராடி ஜெயிக்கின்றோம், எப்படி சத்தியத்திற்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம், எப்படி பிரயாசப்படுறோம், விட்டு கொடுக்குறோம். நம்மளுடைய பலிகள் இந்த உலக ஜனங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஒருவேளை நாம் அப்படி உண்மையாக இருந்தால் they cannot understand our running. நம்மளுடைய ஓட்டத்தை அவர்களால் என்ன பண்ண முடியாதுங்க, புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் வசனம் சொல்றது. என்ன பைத்தியக்காரத்தனமா ஓடுறேன்னு சொல்லுவாங்க. பைத்தியக்காரத்தனமா நம்ம ஓடலைங்க. ஏன்னா பெற்றுக்கொள்ள விதமாக நம்ம என்ன பண்றோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா தேவன் நமக்கு கொடுப்பார், நிச்சயமாக அவர் கொடுப்பார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர், அவர் கொடுப்பார். ஏன்னா வாங்கிக் கொள்ள முடியவர் என்ன ப்ராப்ளம் தேவன் இல்லை, நம்ம we are the self denial. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஸோ பாருங்க, now cannot understand our running for the price of the high calling.
சரிங்களா? அந்த ஹை காலிங், தேவன் கொடுக்குற அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள விதமாக ஓடுனா என்னை பார்த்து இந்த பூமி என்னதான் சொல்லுங்களா, இவன் பைத்தியக்காரத்தனமாக ஓடுகிறான் தான் சொல்லும். அப்படி அந்த பைத்தியக்காரத்தனமா ஓடுறேன்னு சொல்ற வார்த்தை தான் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் மாதிரி. ஸ்பீடா ஓடும் போது, மாரத்தான் ஓடும் போது அடிக்கடி கொடுப்பாங்க பாத்தீங்களா, குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. எதுக்குன்னா எனர்ஜி கொடுக்கும். சரிங்களா? நம்மளோட எனர்ஜி என்ன தெரியுங்களா, அதுதான். சொல்லுகின்ற பொழுது நான் என்ன அப்டேட் ஆகிட்டே இருக்கிறேன், கண்டிப்பா நான் பிரைஸ் என்ன பண்ணிடுவேன், வாங்கிடுவேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, மோட்டிவேஷன். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஓட வேண்டும். அப்படின்றா நம்ம டார்கெட்ல இருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, விலகி போகவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகுதியற்றவர், யார் தகுதியற்றவரா போவார்கள், அதை கூட நம்ம பார்த்து இந்த பாடத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அப்படின்னா தகுதியற்றவர்கள் யார்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். பாருங்க, இதுதான் சொல்ல தகுதியற்றவர். எப்படி இந்த சூழ்நிலை வந்துன்னா, நம்ம ஏதோ இதற்குள்ள வந்துட்டு தேவனுடைய சத்தியமெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்ம இந்த ஒரு பெருசா அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நம்ம ஒரு ட்ரீம்ஸ் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம ட்ரீம் எங்கதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரலோகம் மட்டும்தான் இருக்கும். அப்படி என்றால் நம்ம வந்து பெருசா நம்ம வந்து சொல்லி பெரிய சாதனையெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகின்ற தேவனுடைய வார்த்தை கொஞ்சமாக இருந்தாலும், நான் சொல்றது 2 பேர்த்துக்காக இருந்தாலும் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதமாக இருக்க வேண்டும். எப்படி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்னா, நான் சொல்ற மாதிரி நானும் நடக்க வேண்டும், நான் சொல்ற கேட்டு அவர்களும் என்ன பண்ணுவானுங்க, நடக்க வேண்டும். அதான் பவுல் சொல்றார். நான் நிறைய பேர்த்துக்கு சொன்னேன்னா அது நான் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியாது. அதனால நான் சொல்ற கருத்து அது கரெக்டா போய் ரீச் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 2 பேர்த்துக்கு கூப்பிட்டு நான் சொன்னேன்னா கண்டிப்பா என்ன அது ரீச் ஆகும். அப்படி என்றால் நான் தகுதி உள்ளவன் அப்படிங்கிறது எப்படின்னா அதுதான் பிளானிங். மிதமானன்னு சொல்லி நம்ம படிச்ச பாத்தீங்களா, நம்ம அனலைஸ் பண்ண வேண்டும். இந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓடி ஜெயிக்க வேண்டும் என்பதை அனலைஸ் பண்ண வேண்டும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, சரிங்களா, அந்த மிதமான சூழ்நிலைக்கு ஏற்பவும், நம்ம ஓடுகிற அந்த இடுக்கமான பாதைக்கு ஏற்பவும் எப்படி இந்த ஊழிய காரியத்திலே நாம் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் சொல்லி நம்மளே என்ன பண்ணணுங்க, ப்ரீ பிளான் பண்ண வேண்டும். அப்படி ப்ரீ பிளான் பண்ணினா தகுதி இல்லாத சூழ்நிலைக்கு நம்மளே நம்ம என்ன பண்ணிடுவோங்க, தள்ளப்பட்டு விடுவோம். சரிங்களா? அதனாலதான் பவுல் சொல்றார், தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பவுல் சொல்றாரு பாருங்க, நல்ல வார்த்தைங்க. எல்லாவற்றையும், இந்த எல்லாவற்றைங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். ஆங்கிலத்துல படிக்கும் போது பாத்தீங்கன்னா do all things. அன்பான சகோதர சொல்ல இந்த 3 இதான் நான் பிரிக்க போறேன். do all things அதுதான் எல்லாவற்றையும். அதுக்கப்புறம் மர்மரிங் அதுதான் முறுமுறுப்பு. அதே மாதிரி டிஸ்பியூட்டிங் அதுதான் என்ன சொல்லணும்னா தர்கிப்பு. இந்த 3 காரியங்கள் கூட என்னென்னு நம்ம வந்து சிம்பிளா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, do all things without murmuring and disputing. அப்படின்றா எல்லா காரியங்களும் செய்யுங்க. இப்போ என்ன பிரச்சனை, அது எல்லா காரியங்கள் என்ன, எல்லா காரியங்கள் என்ன, அந்த எல்லா காரியங்களும் செய்யுங்க. எப்படி செய்யுங்கன்னா முறுமுறுப்பு இல்லாமலும் வாக்குவாதம் டிஸ்பியூட் இல்லாமல் நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லா காரியங்களும் செய்யனா என்ன செய்யறது, அது எல்லா காரியங்களும் எப்படி செய்யறது. இப்ப நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இப்ப யாரை பார்த்து ஓட வேண்டும், யாரை பார்த்து நம்ம ஓட வேண்டும். நமக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருங்க, ஓடிட்டு இருக்கிறார். அப்ப அவர் நம்ம என்ன பண்ணா போதும், அவர் எங்கெங்க கால் வச்சாரோ அதே மாதிரி என்ன பண்ணிடலாங்க, கால் வச்சு என்ன பண்ணிடலாம்னா ஓடிடலாம். டூ ஆல் திங்ஸ்ல சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்றால் என்னது பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இது ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இது பார்க்கலாம். இதை நான் சொன்னதான் நான் பிரிச்சு போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஆல் திங்ஸ். சரிங்களா? செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டூ ஆல் திங்ஸ். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் மர்மரிங்ஸ். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்டிங். ஸோ இதை வந்து நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் பாருங்க. வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு மாதிரியை என்ன
என்ன பண்ணியிருக்காருன்னா வைத்து போயிருக்கார். டூ ஆல் திங்ஸ். அப்ப கிறிஸ்துவ மாதிரியே நம்ம இங்க என்னென்ன காரியங்கள் செஞ்சா என்னென்ன காரியங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா டூ ஆல் திங்ஸ் அப்படின்னா என்னென்ன வரும் பாருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மாதிரியே செய்கின்ற பொழுது முதல்ல நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அவமானம். அதுதான் புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க, நம்மளையே பார்த்து தூஷிப்பாங்க. நம்ம கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், பைத்தியக்காரத்தனமா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஓடிட்டு இருக்கான். அந்த அவமானம் வரும். நம்மளுடைய பலி உலகம் அங்கீகரிக்குமா, தேவன் அங்கீகரிக்குமா? நம்மளுடைய பலி தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நம்ம பலி உலக ஜனங்கள் அங்கீகரிச்சாங்கன்னா உலக ஜனங்கள் நம்மளை அங்கீகரிச்சிருவாங்க. நமக்கு தேவையானதை கொட்டி கொடுத்து நம்மளை உட்கார வைக்கிற இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, உட்கார வச்சிருவாங்க. அப்படியே அவங்க உட்கார வச்சா தேவன் தள்ளி விட்டுருவார். அதுதான் விஷயம். அப்படின்ற நம்முடைய பலி தேவன் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்க வேண்டும். நம்முடைய தியாகம் ஃபர்ஸ்ட் அவமானம், தியாகம் எது வரைக்கும் மரணம் வரைக்கும். சரிங்களா, மரணம் வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணணும்னா சக்சஸ். அப்படின்னா முறுமுறுப்பு எப்போ வரும், ஒரு மனுஷனுக்கு எப்போ முறுமுறுப்பு வரும் பாருங்க. சும்மா இருந்தா முறுமுறுப்பு வராதுங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் சேர்ந்தாலே என்ன பண்ணணும்னா ஒரு முறுமுறுப்பு ஸ்டார்ட் ஆயிரும். டிஸ்பியூட்டிங் கிடையாது, முறுமுறுப்பு. என்னன்னா தனக்குள்ளே தோணும், ஏன் எனக்கு மட்டும், ஏன் என்னை மட்டும் எல்லாரும் பைத்தியக்காரத்தனமா ஓடன்னு சொல்றாங்க, ஏன் எனக்கு மட்டும், ஏன் என்ன பிரச்சனை, என்ன ரீசன், வாட் இஸ் த ரீசன் நமக்குள்ளே கேட்டுக்கிறோம். ஏன் ஆண்டவரே நான் நல்லா தான் இருக்கிறேன், ஏன் என்னைய நான் சத்தியத்தை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், கரெக்டான தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் டீசெண்டாக தானே இருக்கிறேன், அப்போ ஏன் என்னை மட்டும் ஏன் பைத்தியக்காரன்னு சொல்கிறேன், நம்மளை மட்டும் ஏன் ஒதுக்குறாங்க, ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தினா நமக்கு அடுத்து என்னன்னா மரணம் வரைக்கும், அதான் அவமானம், தியாகம். அதான் நான் டூ திங்ஸ்ன்னு பார்த்தோம். முடியல, ஓடியாச்சுங்க 20 வருஷம் ஓடியாச்சுங்க, என்ன பண்ண முடியல. அங்கே ஒரு சோறு வரும்போது என்னன்னா முறுமுறு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில எப்படின்னா என்னமோ ஏதோ எடுத்தாச்சு அப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். விதி என்ன பண்ணுறது, விதி நம்ம மாட்டிக்காச்சு, வேற வழி இல்லை, எல்லாத்தையும் விட்டாச்சு. சொந்தக்காரங்களே என்ன ஆயிடுச்சு, காணாமல் போயிட்டாங்க. 25 பேர் சேர்த்து ஒன்றும் ஒருத்தர் இல்லை, இவங்க தான் விதி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டோம். வெளியே காட்டும் போது எப்படின்னா மகிழ்ச்சியோடவும் புன்னகையோடு என்ன பண்ணிடும்னா அப்படியே நம்ம போடுற வணக்கத்தில் அப்படியே எல்லாத்துக்கும் அமுத்திடுவோம். மர்மரிங் இது எப்போ தோணு தெரியுங்களா, தனிமையில் இருக்கும்போது. யோபு எப்போ முறுமுறுத்தார், ஒய்ஃப் கூட இருக்கும்போது திட்டி அனுப்பிச்சார், பைத்தியக்காரத்தனமா பேச, கெட் அவுட், நீ வெளியே போயிரு அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அப்போல்லாம் கூட ஆள் இருந்தாங்க. திட்டம்போது என்ன சொன்னார், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பிச்சு விட்டார். இப்போ எப்போ அவர் முறுமுறுக்க ஆரம்பித்தார், தனிமையாக இருக்கும்போது தான் முறுமுறுக்கு என்ன பண்ணிட்டாருன்னு ஆரம்பிச்சிட்டார். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்போ முறுமுறுத்தாருன்னா அவங்க கேட்டகிரி வேற, அவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் மூத்தவர்கள், அவங்க எல்லாத்துக்குமே அவங்க வேலையை என்ன பண்ணுன்னா முறுமுறுக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அவங்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லைன்னா முறுமுறுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு நல்லா தெரியும் இந்த இடுக்கமான பாதையில் போனால் நமக்கு என்ன கிடைக்கும், இடுக்கமான பாதையில் போனால் நமக்கு என்ன கிடைக்கும், தேவன் பிரைஸ் லாஸ்ட்ல கொடுப்பாரு. அந்த மரணம் வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும், யாருமே நம்ம சாப்பிடல. பாடுகள் கிடைக்கிறோம் கரெக்டாக நினைச்சலாம். எனக்கு கேட்ட உலகத்துல இருந்து நமக்கு ஒண்ணுமே நமக்கு கிடைக்காது. உலகத்துல ஒன்றும் கிடைக்காத போது ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா கிடைக்கும், என்னது, பாடுகள். அப்படி வரும்போது முறுமுறுக்கலாமா, அந்த சமயத்துல ஏன் கேட்கலாமா, அந்த சமயத்துல நம்மளால முடியலன்னு சொல்லலாமா. அதுக்கப்புறம் என்னட்டு அதை அந்த பாடுகள் அனுபவிச்சுட்டு என் விதிங்க அதனாலதாங்க என் பாடுகள் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நம்ம சிந்தனையில வரக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தா மிதமான டெம்பரேட். யோசிச்சு பார்த்துக்க, நம்ம தான் பாவிகளில் பிரதான பாவி. ஓவரா பண்ணும்போது சொல்லுவோம் நமக்கு ஒரு முள் என்ன பண்ணிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம மறக்கவே கூடாது. நோ மர்மரிங், சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் கூட வாசிக்கலாம் மேடம், ரொம்ப நல்லா இருக்கும். நான் தமிழில் போட்டிருக்கிறேன், இங்கிலீஷில் இருக்கிறத நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். முறுமுறுப்பின் நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை பார்க்கவில்லை. முறுமுறுப்பு நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை பார்க்கவில்லை, எல்லாம் வனாந்தரத்துல செத்து போயிட்டாங்க முறுமுறுத்தம். அதே போல நாமும் முறுமுறுத்தால் பரம கானானை பார்க்க முடியாது. இந்த ஓட்டத்துல நோ முறுமுறுப்பு, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்டிங், வாக்குவாதம். நம்ம யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், முக்கியமா சகோதரர்கிட்டையும் வாக்குவாதம்
பண்ணுவார். நல்லதோ கெட்டதோ என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஒருவேளை அது நன்மையாக இருந்தால் தேவன் நமக்கு நன்மையாக கொடுப்பார், இல்லை அது நமக்கு தீமையாக இருந்தால் தேவன் அதை மாற்றி கொடுப்பார். நம்மளோட நம்பிக்கை தேவன் மேலே தான் நம்ம இருக்க வேண்டும். அப்படின்னா டிஸ்பியூட்டிங் என்ன பாருங்க, டிஸ்பியூட்டிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் செய்யுது. இப்போ நம்ம மேக்சிமம் நம்ம மனசுக்குள்ள யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம்? வாக்குவாதம் யார்கிட்ட பண்ணுவோம்? அதான் யோபு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். யோபு என்னன்னா மனைவி சொல்லும் போது அவர் திட்டி ஆரம்பிச்சிட்டார். வாக்குவாதம் யார்கிட்ட பண்ணார் தெரியுங்களா? தேவன்கிட்ட தான் பண்ணார். அதனாலதான் சொன்னாரு, யோபு என்ன சொல்றீங்கன்னா, நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நீங்க என் மேல் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறீங்க. அப்போ தேவன் சொன்னார், தேவன் வாக்குவாதம் இல்லை, அவர் சிம்பிளாக சொன்னார், முதல்ல நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, கொஸ்டினை ரைஸ் பண்ணினார். இவர் தேவனுடைய கேரக்டர், அதான் அவருடைய பிரம்மாண்டம், அவருடைய எல்லாத்தையும் காமிச்சோடனே யோபு என்ன சொல்றது தெரியுங்களா? நான் கேள்வி கேட்டதே முதல்ல தப்பு, என் நீசன் என்ன பண்ணிக்கிறேன், வாயை ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டார். அப்படின்னா டிஸ்பியூட் தேவன்கிட்ட நம்ம எந்த ஒரு வாக்குவாதம் வைக்கவே கூடாதுங்க. ஒருவேளை நம்ம தவறி விழுகிறோம் என்றால் அது நம்ம தான். ஒருவேளை அந்த ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நம்ம தான். ஒருவேளை தேவன் இந்த சத்தியத்தை நம்ம கூட்டி நிற்க வச்சு நம்ம வேறு வழியில போயிட்டோம்னா அதுக்கு காரணமும் நம்ம தான். எல்லாத்துக்குமே நம்ம தாங்க. தேவன் நம்மளை தூக்கி விடுறதுக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு தான் தேவன் இருக்காரு. மற்றபடி வாங்காம இருக்கிறது, விலகி போறதுல காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஒருபோதும் டிஸ்ட்ரிபியூட் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. ஆங்கிலத்தில் படிக்கிற பாருங்க, ஒர்க் வித்தவுட் கம்ப்ளைனிங். ஆண்டவரே அவருக்கு மட்டும் நடக்குது, இவருக்கு மட்டும் நடக்குது, இவர் பேசினா பிடிக்குதுங்கிறாங்க, நான் பேசினா பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை நான் பண்ண யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்க. எதுக்குங்க? நமக்கு எதுக்கு? இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், இது தேவன் கிருபை. நாளைக்கு நான் பேசணும்னு ஆசைப்படக்கூடாது, எப்படியாச்சும் அவர் கூட போய் என்ன பண்ணிடுவானே சேரணும் என்று தான் நான் ஆசைப்படுறோம். ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சரிங்களா? நோ கம்ப்ளைண்ட். நம்ம பாட்டுக்கு நம்ம ஊழியத்தை நம்ம என்ன பண்ண செய்வோம். வாய்ப்பு கொடுக்குறாரா செய்வோம், பேச வாய்ப்பு கொடுக்குறாரா பேசுவோம், கூட்ட வாய்ப்பு கொடுக்குறாரா கூட்டுவோம், படிக்க வாய்ப்பு கொடுக்குறாரா படிப்போம். அப்படி எதுவுமே தேவன் வாய்ப்பு கொடுக்கலையா, பேசாம அமைதியா இருந்து தேவனுக்கு பிரியமான கேரக்டர் காமிச்சு என்ன பண்ணிடலாங்க, செத்து போயிடலாம். தேவன் கொடுக்க வேண்டிய பிரைஸ் அவர் கொடுப்பார். நம்ம பிரைஸை தாங்க பார்க்கணும், இங்க கொடுக்க வேண்டிய பிரைஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்த்துட்டா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா கம்ப்ளைண்ட் வந்துடும். அப்புறம் வித்தவுட் fault finding, leaving to the God to the management of his work, realizing we would be unable to manage. நமக்கு என்ன கஷ்டமான சூழ்நிலைகள் நம்மளால முடியும்னா அதை கம்ப்ளீட்டா தேவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம அமைதியாக உட்காந்துட்டா அவர் அழகா மேனேஜ் பண்ணி எப்படி அந்த சூழ்நிலையை மாற்றி மீண்டுமாக என்ன பண்ணுவார்னா நம்மளை அப்படியே கொண்டு நிறுத்தி ஓட வச்சு அந்த பயிற்சி கொடுப்பாருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குன்னு சர்ச்சில் இருக்கிறோ எக்லிஷியாவில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் சொல்ல நாமளே என்ன பண்ணக்கூடாது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் கூடாது. இனிமேல் இவரை பார்த்தா நான் என்ன பண்ண மாட்டேன், அது செய்ய மாட்டேன், இனிமேல் இவருக்கு இவ்வளோதான் செய்வேன், இனிமேல் இவர் கட், இனிமேல் நான் இப்படி தான் வருவேன், இனிமேல் நான் இனிமேல் டைமுக்கு தான் போவேன். இந்த மாதிரி நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நம்மளே அட்மிட் பண்ணிட்டு நம்மளாலே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் ஒவ்வொருத்தரும் பாவிகளின் பிரதான பாவிகள். அந்த திங்கிங்கோட இருந்து அந்த டார்கெட் மட்டும் பார்த்துட்டு இந்த கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடுக்கமான பாதையில் அப்படியே தேவனை மட்டும் நோக்கி அப்படியே முறுமுறுப்பு இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் அப்படியே ஸ்பீடாக ஓடணும்னா தேவன் என்ன கொடுப்பார் தெரியுமா? அவர் கொடுக்க வேண்டிய அந்த பரிசு, அந்த ஜீவகிரீடத்தை நமக்கு கொடுக்க அவர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தமுள்ளவராக இருக்கார். அப்படி என்றால் இந்த கேம்ல பந்தயத்தை நடத்துகிறவர் தான் பந்தயத்தோட பரிசையும் கொடுப்பார். பந்தயத்தை அவர் நடத்துகிறார், பந்தயத்தை நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஒன்று மட்டும் தாங்க பெண்டிட்டு இருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்டோட அந்த விசுவாசத்தோட இந்த பாடத்தை முடிப்போம். என்ன விசுவாசம், என்ன கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுறோம். இந்த ஓட்டத்தின் முடிவு நிச்சயமாக நம்ம எல்லாரும் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா பந்தயத்தை நடத்துகிறவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஜீவகிரீடத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள விதமாக நம்ம என்ன பண்ணணும்னா ஓட வேண்டும். தேவதாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட நம்முடைய பிதாவாகி தேவன்
நம்முடைய ஆத்மீக ஜீவித்திற்கு பிரயோஜனமுள்ள வகையில் ஒரு சத்திய பாடத்தை நமக்கு சகோதரர் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்காங்க. பந்தயத்தை நடத்துகிறவர். நம்ம எல்லாருமே இன்னைக்கு இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இந்த பலியின் ஜீவியம் ஒரு பந்தய சாலையில தான் இருக்கு. நம்ம எல்லாருமே பந்தய சாலையில் ஓடிட்டு இருக்கோம். எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்முடைய அன்பு சகோதரர் ரொம்ப விவரமாக அந்த தெளிவாக எடுத்து கொடுத்தாங்க. இலக்கை நோக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்போ இலக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புது சிருஷ்டிக்கு ஒரு இலக்கு இருக்கு. புது சிருஷ்டியின் இலக்கு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியா மாறுறதா நம்முடைய இலக்கு. அந்த கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியா அந்த மாறுற அந்த இலக்கு அடையிறதுக்கு இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பந்தய சாலையில ஓடுற ஒரு விஷயத்த ஒரு அருமையான ஒரு ஓமை வாக்கியமாக கூட இங்க எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பந்தய சாலையில ஓடுறாங்களோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பயிற்சி எடுக்கிறாங்க, அந்த வெற்றி இலக்கு அடையிறதுக்கு அவங்க எப்படிப்பட்ட பயிற்சியெல்லாம் மேற்கொள்றாங்க அப்படிங்கிறதெல்லாம், பயிற்சி இல்லாமல் எந்த வெற்றியும் நம்ம அடைஞ்ச முடியாது அப்படிங்கிறது கூட அந்த பாடத்தில் சகோதரர் அருமையாக நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய பயிற்சி என்ன அப்படிங்கும்போது, தேவன் அநேக சந்தர்ப்ப சூழ்நிலையில நமக்கு இந்த பூமியில அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கை இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மரண பரியந்தம் அவங்களுடைய ஓட்டம் தொடர்ந்துட்டே இருக்கு. ஓட்டம் எப்போ முடியுது அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்கிற அந்த தருணம் தான் அந்த ஓட்டத்துடைய நிறைவா இருக்கு. அப்போ நம்ம எப்படி அப்போஸ்தலன் பவுல் சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய மனசுல அப்படியே பதிவு வச்சுக்கணுங்க. நீங்க ஓடுறீங்க, எல்லாருமே ஓடுறீங்க, ஆனா எல்லாருமே பெற்றுக்கொள்வோமா அந்த பந்தய பொருளை அப்படி சொன்னா அதுல கொஞ்சம் டவுட் தான். காரணம் என்னன்னா, யார் சரியாக அந்த நியதியின்படி தேவ நீதியின்படி ஓடுறாங்களோ அவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால பவுல் நமக்கு எப்படி சொல்றாருன்னா, அந்த வாழ்த்துக்களாக கூட சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கன்றார். அப்போ நம்ம எப்படின்னா ஜெயிக்கிறவர் நாம தான். அந்த ஒரு நோக்கத்தோட அந்த ஒரு வெற்றி பாதையில நம்ம பயணிக்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு கத்துக்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரருக்கு மீண்டுமாக நம்ம சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இது போன்ற சக்தி பாடங்களை அவர் மென்மேலும் நமக்கு எடுத்து உரைக்க தேவன் அவரை அதிகமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா கூட அந்த நம்ம அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். தூது சத்தியத்தை வெளிப்படுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாம் துதிஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கூடைக்கு நாம் நிறைவாக இறைவன்களை வாசிக்க கேட்போம். இறைவன்களை வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டியன் பிரதர் அவர்களை சபையின் சார்பாக முன்வைக்கிறோம். இன்றைய நாளுக்கான இரவின் கீதங்கள் ஜூன் 20. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்கள். வருங்கால மகிமைக்குரிய பாக்கியங்களை நாம் விருப்பமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பும் பொழுது நாம் அறியப்பட்டபடியே எல்லாராலும் அறிந்திருக்கும்படி ஆகும் பொழுது சந்தோஷம் அடைகிறோம். இந்த சந்தோஷம் உண்மையாகவே நிலைத்திருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் பள்ளியிலே அவர் பாதப்படி அமர்ந்து அவர் வேதப்படி நடவாவிட்டால் நாம் ஒதுக்கிவிடப்பட்டவர்களாக ஆவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பெயர்கள் சிறுக்கப்பட்டு போய்விடும். நமக்கென்று தயார் செய்யப்பட்ட கிரீடங்களை மற்றவர்களுக்கு வழங்கப்படும். எவ்வளவு பெரிய பரிசை இழந்து எவ்வளவு நஷ்டத்திற்கு உள்ளாவோம். இதை உணர்ந்து அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஜீவனுள்ள கற்களாக இப்பொழுது ஆயத்தமாக்கப்பட்டு வருகின்றவர்களுக்கு பெருமை எல்லளவேனும் இருக்கக்கூடாது. பெருமை பேராசையை உண்டு பண்ணும், அது பேராபத்தில் முடியும். தேவனுடைய சேவையில் நம்மை தகுதி அற்றவர்களாக்கிவிடும். கொஞ்சம் ஆசை பெருமை வளர்ந்துவிட்டால் நான் எனது என்கிற செருக்கும் பெருமை வெறுப்பு மற்றவர்களை குறைவாக பேசுகின்ற தீமையான முடிவு ஆகிய கிறிஸ்துவின் ஆவிக்கு எதிரான குணங்கள் தோன்றிவிடும்.
அப்பொழுது கிறிஸ்து தம்முடைய குணத்தில் எள்ளளவேனும் இல்லை என்று நம்மை சபித்து விலக்கிவிடுவார். நாம் பொறுமையையும் மனத்தாழ்மையையும் 2 கண்களாக கொள்வோம் என்பதே ஆமென். இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக சபையின் சார்பாக அழைக்கிறோம். ஜெபத்தை தந்து ஒரு சில அறிவிப்பில் சகோதரரை வழங்குவாங்க. அதோட தேவ சமூகத்தோடு இந்த கூடுகை நிறைவடையும். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து உமது பாதப்படியாகிய பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து இரக்கத்தோடும் அன்போடும் வழிநடத்தி வரும் அன்பான பரம தகப்பனே, இந்த நாளுக்காய் நாங்கள் அனைவரும் சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காலை முதல் இந்த நேரம் வரையிலும் எங்களை நீர் கருத்தாய் பாதுகாத்து பராமரித்து உம்முடைய மிகப்பெரிய சித்தத்தின்படி உம்முடைய அன்பின்படி இந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு சத்திய பாடத்தை கொடுத்து அதன் மூலம் நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் சீர்பொருந்தி ஓடுவதற்கு தேவையான கிருபையும் தேவை தம்மை தந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களையும் நாங்கள் கேட்கும்போது அந்த பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உமக்கு பிரியமாக நடப்பதற்கு உதவுகிறது என்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை தேவரித்தாமே தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு வேத பாடமும் ஒவ்வொரு வசனமும் எங்கள் இருதயத்திற்குள் செல்லும் போது அந்த இருதயமானது எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு உமக்கேற்ற வழியில் நடக்க தயாராக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய பழைய மனுஷனை நாங்கள் கொன்று புது சிருஷ்டிகளாக இந்த பூமியில் ஜீவிக்க கிருபைகளை பரத்திலிருந்து உமது குமாரன் மூலமாக எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. இதோ தேவரீர் இந்த கூட்டத்திலும் கூட உடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்தியது போல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு எவ்வளவு நாட்கள் நீர் வாழ்வதற்கு சித்தம் வைத்திருக்கிறீரோ அத்தனை நாட்களும் இதே போல் சத்தியத்தில் நாங்கள் நினைத்து நின்று உமக்கும் உமது குமாரனுக்கும் நல்ல சாட்சிகளாக இருக்க தேவரித்தாமே கிருபை தர வேண்டும் என்று நம்மளுக்கு கெஞ்சுகிறோம். இனி வரக்கூடிய காலம் இதைவிட கொடிய காலமாக இருப்பதனால் தேவரீர் உம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் உடைய கிருபையின் மட்டுமே நம்பி நாங்கள் வாழ்கிறோம் தகப்பனே. அந்த ஒரு வாழ்க்கையிலும் உங்களுடைய இரக்கத்தையும் உங்களுடைய கிருபையும் அன்பையும் கொடுத்து எங்கள் அனைவரையும் சீர்தூக்கி வழிநடத்த வேண்டும் என்று நம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. சபையில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் உடைய தயவுள்ள பாதத்தில் வைக்கிறோம். நீர் என்ன கொடுக்கிறீரோ வாங்கிக் கொள்ள நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் தகப்பனே. தேவரின் தாமே உடைய சித்தப்படி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தந்தையே. சகோதர சகோதரி அனைவரும் அமரலாம். அறிவிப்புகள்: நாளை காலை சரியாக 8:30 நம்முடைய சபை ஆராதனை துவங்கும் என்பதை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆகவே காலை 8:30 அனைவரும் தயாராக வந்து நம்முடைய சத்திய பாடத்தை கேட்க தயாராக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாலையில் நடைபெறக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்து நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகள் அனைவரும் அவைகளை கேட்டு பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய கிருபையும் வழிநடத்தல் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவதாக ஆகும்.